Hi, this is Gwen and you are watching me on Grounded TV. So, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது எபிசோட் ஆஃப் Grounded Conversations நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட ஜாயின் பண்றோம். ஸோ இது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஒரு 3 எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறதா இருந்துச்சு. பட் சம்பவம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ப்ளஸ் நாகா கூட ஏற்கனவே வந்து நான் ஒரு எபிசோட் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து ஒரு சரியான டெக்னிக்கல் மிஸ்டேக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் we wanted to do this again and Zoom பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால we are starting to do this. Naga, welcome to the show. Hi, Gwen. Thanks for having me here again for the first time. But so, Naga, for those who don't know about you, who are new to the channel, if you have a brief, they'll have an idea of what you exactly do. Brief, okay. I'm Dr. Nagarathinam. I'm a dentist. So, basic or pearl doctor. Postgraduate pearl doctor, mudichachu, MDS mudichirken. I'm practicing in Anna Nagar. So that is about my professional life and professional experience. And as of now, I'm also working as a lecturer in a private college. So that's also there. Okay, super. So நான் இந்த எபிசோடை வந்து நான் எப்படி டிரைவ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு லேமன் வந்து டென்டிஸ்ட்ரி பத்தி ஒரு அவேர்னஸ் ஸ்டேஜ் கிரியேட் பண்ற மாதிரி தான் எபிசோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கண்ட்ரீஸ்லாம் நம்ம ஜென்ரலாக எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 8 years or 7 yearsல இருந்தே வந்து டென்டிஸ்ட் விசிட்ன்றது ஒரு காமன் ப்ராக்டிஸாக இருக்கும். பட் இந்தியாவில் வந்து 27, 28 ஆகி கூட இது வரைக்கும் ஒரு தடவை கூட டென்டிஸ்ட்டை வந்து விசிட் பண்ணதே இல்லைன்றதான் நம்மளோட இங்கே ரியாலிட்டி, ஹார்ஷ் ரியாலிட்டி. மேபி இட்ஸ் சேஞ்சிங் இன் சென்னை அண்ட் அதர் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், பட் ப்ரிடாமினென்ட்லி பார்க்கும்போது அதுதான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் டென்டிஸ்ட் போய் பார்த்ததே வந்து 48 yearsலேயே வந்து தான் பார்த்தாங்க தருமபுரியில் அங்கே இருக்கும். ஸோ வாட் யூ திங்க் இஸ் த சேஞ்சிங் ஃபேக்டர்? லைக் எந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு டென்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் பீப்புள்ஸ் பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் டென்டல் ஹைஜீன் nowadays? That is very broad thing. You get a விஷயம். Like to start off with awareness. பார்க்குறப்போ awareness வந்து it is getting better, but முன்னாடி இருந்த அளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். நம்ம it's not just about dental health. So I think right now during the pandemic times things have changed. மக்களோட awareness in general has improved. But before that, right, everyone நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தாதான் ஒரு போயிட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கணும். நாட் ஜஸ்ட் ஃபார் டென்டல் ஹெல்த், இன் ஜென்ரல் ஆல்சோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாதான் அதை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், there's a small hole in the teeth, you don't bother sometimes. மாட்டும் எடுத்துரும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வித் டேக்கிங் இட் ஆஃப். பட் சென்சிட்டிவிட்டி வரப்பவும் அவாய்ட் பண்ணுவாங்க. சாப்பாடு அங்கே போய் மாட்டுது இல்லாது அப்படின்னா. பட் வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் த பெயின் டு ஹேப்பன். ஸோ அக்கார்டிங் டு பீப்புள், லைக் பெயின் இஸ் த அன்பேரபிள் திங் இல்லையா? ஸோ த ப்ராப்ளம் ஹியர் இஸ் இஃப் தே நியூ ஏர்லியர், இது வந்து முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணலான்னு தெரிஞ்சிருந்தா அவங்க மேபி முன்னாடியே வரலாம் இல்லையா? ஆர் சம்மன் ஹேஸ் டு டெல் தெம். ஸோ அதுதான் இங்கே அவேர்னஸ். நான் சொன்னது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் related to pain, you know. So and the awareness வந்து once you go, it is already there, or probably if someone who you know is gone is able to share their experience, அது வந்துறப்போது like you can correlate right now. Yeah, right now we know cold fever இருந்துச்சுன்னா போய் பார்க்கணும், டாக்டர் போய் பார்க்கணும், something important தெரியும். I'm not saying a dental problem is like a big thing, like immediate பேண்டமிக் கூட ரிலேட் பண்ணல. பட் அந்த இம்பார்ட்டன்ஸ், யூனோ, யூ ஷுட் நாட் இக்னோர் இட் இன் த ரைட் ஸ்டேஜ். அந்த ஹேபிட் இருக்கணும். இஃப் யூ ஆர் ஓரல் ஹெல்த்னா ஓரல் ஹைஜீனோட மெயின்டெனன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சாதானே அதை பத்தி அவேர்னஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் அ கொஸ்டின் டு ஆன்சர். அந்த சப்ஜெக்டே என்னன்னு தெரியலனா யூ நாட் கோயிங் டு ஆன்சர் எனிதிங் இன் தட், யூ நோ, வித் when you are going for an exam. So ignorance வந்து obvious ஆயிரும் அந்த டைம்ல. ignorance ஆமா, ignorance ன்னு சொல்றதை விட என்ன சொல்றது, not knowing it in the time that ignorance ன்னு சொல்ல முடியாது, because they are not even exposed to it. Yeah, they think that's a normal thing. It has to be right there. They don't know that it exists. Exactly. So அதான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் உனக்கு அங்க அந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீ போய் தேட முடியும். Yeah, so you don't know about it, they don't even bother. And முன்னாடி இந்த கான்செப்ட் பல்லு தானே அப்படின்றப்போ பல்லோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஒரு நாளைக்கு சாப்பிடாம நீங்க வெளில சோஷியல் டிஸ்டன்சிங் பண்றப்போ சாப்பிடாம இருந்திருக்குமா? கிடையாது. யூ யூஸ் இட் டெய்லி. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து முன்னாடிக்கு இப்போ பெட்டர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டியூரிங் பேண்டமிக் வி ஆர் மேக்கிங் ஷோர் தட் வி ஆர் சீயிங் ஒன்லி எமர்ஜென்சி கேசஸ். எமர்ஜென்சி ஆஸ் இன் பெயின், ஸ்வெல்லிங், அந்த மாதிரி இஷ்யூஸ்.
So right now they know that okay, pain is important, you know. So something இப்போ தெரியுது pain importantனு தெரியுறதே லேட் தான். இதே இது வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெயின் இல்லாதப்பே பார்த்துருந்தா they don't have to come out of their house during a pandemic. So which makes the difference. There's like இப்போ வரப்போ கூட I have to make them aware about the current situation, what we can do, what we cannot do. So that is more important. அந்த மாதிரி ஆயிடுச்சு. Awareness is comparatively increased, but again creating that awareness depends it's not about who come to us, patients or clients. It should start from dentists. You know, if you're not going to teach your patients good enough, you're not going to get anything back from them. ஓகே, நான் இக்னோரன்ஸ்ன்ற பார்ட் வந்து எதுக்கு ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, நான் திருப்பூர்ல ஐ வாஸ் ஸ்டடிங் அரௌண்ட் 7th to 8th படிச்சுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஏதோ ஒரு பல்லு வந்து இட் வாஸ் வெரி, எப்படி சொல்றது, ரொம்ப டீகேடா இருந்துச்சு. எந்த அளவுக்கு டீகேட்னா, அது வந்து நான் நாக்கு வச்சு சொல்லும்போது எனக்கு தெரியும் அந்த இடத்துல ஏதோ சம்திங் ராங் தேர் அப்படின்னு தெரியும். பட் நான் எங்க அம்மாட்ட சொன்னது, எங்க அப்பாட்ட சொன்னதில்ல, அவங்களும் ரொம்ப பார்த்துட்டு வச்சுக்கோங்க. பட் ஃபைனலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பல்லு கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ பல்லு கீழே விழுந்தோன்னா அந்த டைம்ல நான் இந்த டூத் ஃபேரி கான்செப்ட்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஏதோ ஓட்டுக்கு மேலே தூக்கி போட்டா காசு வரும், இல்லை பெட்டுக்கு வச்சப்பா காசு வரும்னு சொல்லும்போது நான் அந்த பல்ல எடுத்து பார்க்குறேன். அந்த லிட்டில் பல்லு எப்படி இருந்துச்சுன்னா, மேல இருந்து கீழே பார்த்தா அப்படி ஓட்ட இருக்கும். இட் வாஸ் லைக் பின்வல் கேமரா மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஈவன் அந்த அளவுக்கு இருந்துமே வந்து மேபி ஐ வாஸ் நாட், எப்படி சொல்றது, லைக் கான்ஃபிடென்ட் enough to tell my mom that okay இந்த மாதிரி இருந்திருக்கு, this was a problem சொல்லி நான் சொல்லலை. ஓகே, மேபி மை மாம் வாஸ் இங்க உள்ள இருந்தனால என்னை கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பார்ட் ஆஃப் இக்னரன்ஸ் வந்து இந்த டைம்ல உள்ள பேரண்ட்ஸ் வந்து மேபி எப்படி சொல்ற சில்ட்ரனோட பல்ல வந்து கான்ஸ்டன்டா செக் பண்றாங்க. மேபி லைக் இன் சென்னை. இல்ல, வாட் யூ செட் வாஸ் ரைட். அது வந்து ஒரு மில்க் டூத் இல்லையா? ஸோ டூ வேஸ் டு see things. ஸோ லைக் ஐம் கோயிங் டு ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாதான் அது எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு தெரிய போகுது. இஃப் யூ அப்சர்வ் லைக் நியூ ஏஜ் பேரண்டிங், இப்போ நியூ ஏஜ் பேரண்டிங்னா இப்போ புதுசா பேரண்டா இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா they start looking any problem is there or not, you know. அந்த மாதிரி நம்ம முன்னாடி பல்லு வளர்றத மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, அது என்ன பிரச்சனை இருக்கா என்னன்றது பார்க்கறது கிடையாது. இன்னொன்று காமன் இது வந்துட்டு எப்படியும் உள்ளதானே போகுது, எதுக்கு அதை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட். That also is kind of an ignorance. Why to bother about it is also a type of ignorance. So உனக்கு இருந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோன்னா அதான் ப்ராப்ளம். நம்ம இப்படிதான் இருந்தா நம்ம போய் காமிக்கணும்ன்றது சின்ன வயசுல சொல்லியிருந்தா, you would have insisted your mom or dad to go and take you to a dentist. Eventually it's going to fall off. But if உனக்கு ஒரு ஸ்வெல்லிங் வந்து அது பெயினா மாறி இருந்தா கஷ்டமா இருந்திருக்கும். ஓகே, there is a lot of thing, you know. எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, ஒரு சைடு கடிக்கிறது, இன்னொரு சைடு கடிப்பாங்க, அந்த மாதிரி சின்ன பசங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. பட் why to give up on biting happily? ரெண்டு சைடு நல்லாவே கடிச்சு சாப்பிடலாம். நடந்துரும் அவங்களுக்கு அந்த ஓகே இங்க வலிக்குது நம்ம இந்த முட்டை. பட் இதே இது வந்து ஒரு வாட்டி போய் பழகிருந்தோம் அப்படின்னா வந்து அந்த சொல்லணும்னு அவசியம் இல்லையே. இட்ஸ் லைக் இப்போ நீ செப்பல் போடாம நடந்து போறோமா, இப்ப வெளியில போறது கிடையாது இல்ல. யூ டோன்ட் ஹேவ் டு நெசசரிலி ஹர்ட் யுவர் லெக்ஸ், ரைட்? ஸோ அப்ப எதுக்கு வந்து வாயில ஒரு சொத்தையோட இருக்கணும், ஒரு இது போய் மாட்டிட்டே இருக்கணும். நம்ம அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா பாக்குறோம். காலில் ஆணி இருந்தா கால இது அந்த மாதிரி ஒரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் பி சீன் அஸ் a discomfort. ஒரு வே ஆஃப் லிவிங் இருக்குல்ல, ஓரல் ஹெல்த்ல கூட அது வே ஆஃப் லிவிங் இருக்கு. டு ஈட் ஹாப்பிலி, டு chew happily is also very important. அது பல்லு இல்லாதவங்களுக்கு தான் அதோட வேல்யூ தெரியும். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு வந்து என்னன்னா, I was not even aware of the fact that there is a concept called dentist. Okay, so அந்த டைம்ல maybe I would have visited a doctor, general physician. பட் இப்போ எனக்கு வந்து ஓகே திஸ் இஸ் சம்திங் ராங், ஐ ஹாவ் டு கெட் இட் செக்ன்றது எனக்கு எந்த பாயிண்ட் தெரிஞ்சுன்னா மேபி பெயின் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ மேபி என்னோட அப்பாவோ அம்மாவோ வந்து உன் பல்ல காமி எப்படி இருக்கு, ஒரு லைக் நாட் ஜஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி இல்லாம லைக் ஆல் என்னோட பல்லெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு செக் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி தே வுட் ஹவ் நோன் ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்கு, இட்ஸ் என்னோட இட்ஸ் சிம்டம் டு டேக் திஸ் பர்சன் டு டென்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். மேபி நான் இப்போ 18-19 இருக்குன்னா அப்போ நான் பண்றது இக்னோரன்ஸ் சொல்லலாம். பட் சின்ன பசங்களுக்கு they can't let their parents know that I want a dentist. So maybe இப்போ உள்ள ஜெனரேஷன் அதான் சொல்லுங்க. அதான் இப்போ நியூ ஏஜ் பேரண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நியூ பார்ன் டு 3-4 years வந்து மேபி சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது. அது இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு த பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு see what is there, what's happening. நல்லா சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். குழந்தைக்கு பல்லு வளர்றப்பே வந்து you will have issues with teething, fever வரும். அந்த ஐடியா வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கு. பல்லு வளர்றப்ப இந்த பிரச்சனை வரும்ன்றது தெரியும்.
வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கவனிக்கிறது இல்ல, இப்போ நிறைய பேர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் a குட் திங் தட் பீப்புள் ஆர் சீயிங். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல யூ கேனாட் எக்ஸ்பிரஸ், யூ கேனாட் டெல். 3-4 இயர்ஸ் வரைக்கும் உனக்கு இருந்தாலும் வலி இருந்தாலும் நீ அழதான் முடியுமே தவிர யூ கேனாட் டெல் தட் ஐ ஹேவ் பெயின் திஸ் பர்டிகுலர் டூத் எனக்கு இருக்குன்னு. அது பேரண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பார்த்து ஹவு டு சார்ட் இட் அவுட். அது பாட்டி வைத்தியம், ஹோம் ரெமெடி அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டு இது சரியாயிடும், எப்படி இவ்வளவுதானே போகுது, மாத்திரை அதான் ப்ராப்ளம். அங்க போயிட்டு ஜெனரல் பிசிஷியன் போயிட்டு மாத்திரையை போட்டுட்டு இருந்தா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். At the same time, what we are depriving the child of, உனக்கு தெரியாது, 4-year kid, 6-year kid, 10-year-old kidக்கு தெரியாது, but what you are depriving that child of eating happily. So that is ignorance from the parent side, without knowing, without even knowing that they are doing it. So but what happens is when the parent knows this is happening to you, for 5 years வரைக்கும் okay they can see, அதுக்கப்புறம் நீ சொல்லலாம் எனக்கு இங்க ப்ராப்ளம் இருக்குன்னு, you have to convey. இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தோன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டென்டிஸ்ட்ரி. that relationship should always be there. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் திங். உனக்கு ஒரு இஷ்யூ பல்லு மட்டும் இல்ல, தலைவலிக்குது வயிறு வலிக்குதுனாலும் சொன்னா அவங்க வந்து செய்ய முடியும். So it's about educating the children to like identify what their problem is. Self evaluation. Like the communication also is important la, parent communication முக்கியம். For example, if they are a busy parent, working parent na சொல்லவே டைம்ல எங்க போய் சொல்றது, அல மட்டும் பல்லு வலின்னு அல மட்டும் தான் டைம் இருக்கும் இல்லையா. so அந்த communication தான் முக்கியம். till one point you need that communication to make it happen. and அது நான் சொல்ற மாதிரி once you go, sometimes automatically people get that thing. like the more you talk about it, awareness na enna, once you start seeing about something you are more aware of it. Yeah, right. So adukku nariya vadi dentist kitta pononu avasiyam illa. like eating, when you are not able to eat proper, what's the main problem? பல்லு நமக்கு எப்ப பிரச்சனை தெரியும், ஒழுங்கா சாப்பிட முடியலன்னா தான் பிரச்சனை தெரியும். அந்த பிரச்சனையோட இருக்கணும்ன்ற அவசியம் யாருக்குமே கிடையாது. they don't need to be clear. so அப்போதான் அது ஆரம்பிக்குது, when they get to know, when they see a problem, when they identify that brush பண்றப்போ ஒரு ரத்தம் வருதுன்னா ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. so ideally நம்ம எல்லா வாட்டியும் ரூட் காஸ் போய் நோக்கி போறோம் அப்படின்னா we'll have better awareness. okay. not necessarily dentist கிட்ட போய் தான் பார்க்கணும் இல்ல. right now you have a lot of things, what is good, what is bad. you don't take a decision, but you can be aware. patient education is always right there outside. okay. so இப்ப வேணாலும் it is easily accessible nowadays also, not like before. என்ன அதை பார்த்து நம்மளே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க கூடாது, அதுதான். ஓகே, இப்போ நான் வந்து பேசிக்கா as a child வந்து I was not a very fond of chocolates னு வெச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப சாக்லேட் சாப்பிட மாட்டேன், லைக் ஐ didn't like sweets at all. பட் ஈவன் அந்த டைம்லயும் வந்து I had this TK. ஸோ ஜெனரலா வந்து லைக் கேண்டி இஸ் லைக் அசோசியேட்டட் டு டூத் ப்ராப்ளம்ஸ் சொல்லி நம்ம சினிமாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய சாக்லேட் சாப்பிட்றதா பல்லு பிரச்சனையாகும். நம்ம அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சாக்லேட் சாப்பிடும் போது தான் ப்ரஷ் ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இஸ் தேர் அ காரிலேஷன் பிட்வீன் eating candy, something that is very sweet, and the problems with like tooth? Yeah, see, you must have heard of sugarless and the candies like sugarless candies la produce. in terms of candies எப்படின்னா அதோட sugar content தான் வந்து it creates a different environment, the tooth surface. so அந்த environment மாறுறப்போ, பல்லோட தன்மை மாறுறப்போ கிருமிகள் வளர ஆரம்பிக்கும். so அந்த கிருமி வந்து என்ன பண்ணுனா, it will secrete some acid or so it will start eating away the tooth surface. அதுதான் உனக்கு அந்த கிருமி அங்க இருக்க சாக்லேட்டோ இல்லாட்டி சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸோ அங்க மாட்ட அந்த it gets to live even more longer time. okay. so eventually அது burrow ஆயிட்டே போகும். it's not just with candy, citrus acidic beverages எல்லாமே that causes equal amount of damage. so அந்த கான்செப்ட் தான். like if you are going to have a candy or any meal, நான் ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். so அப்படி இருக்கிறப்ப சாப்பிட்டு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டா ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. you're going to gargle enough right after you chew anything for that matter, you are going to be safe. you cannot, it's not possible to brush always. okay. like right after having a chocolate, you're at home, you can do, you're at the same time enjoying the chocolate and as well and the habit should be there. yeah, see, for example, if you have known it better when you were 3-4 years old, you could still enjoy your toffee and as well as have a good oral hygiene. so and the awareness enga inda varanum. as a dentist, I can tell to people who come to me or I can talk to online,
But parent has to say. Only when a parent says, it will be conveyed in the right way. Chocolate is not about சொத்த வந்துரும்னா it is giving அப்ப நான் சாக்லேட் தான் சாப்பிடுவேன்ற மைண்ட் செட் வந்து குழந்தைக்கு ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் it will just start. அந்த மாதிரி வரும் இல்லையா கட்டாயமா when someone is trying to restrict you from doing, you obviously kids like chocolate, so அந்த ஒரு இது வருது இல்ல, வராம இருக்காது. பைக்ல போகாதுன்னு சொன்னா பைக்ல தான் போவோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். So basically it is the type of food that you have, and like I said, and even if you have something like that, you should make sure you gargle well. நல்ல வாய் குப்பிச்சு கிளீனா இருந்துச்சுன்னா அது நியூட்ரலா இருக்கணும். நம்ம வாய் வந்து எச்சியும் தலைவாய் எச்சி கூட ஒரு நல்ல ஒரு இதுதான். It does a cleansing work. So அது மட்டும் போதாது, not enough. So that's why we do all brushing, mouthwash and all those things. It makes the general problems that people have, like தலைவலி ஆகட்டும் இல்ல சளி ஆகட்டும், இப்போ வந்து மோஸ்ட்லி அந்த டாக்டர்ஸே கன்சல்ட் பண்ணாம they have this concept of over the counterல போய் ஏதாவது ஃபார்மசிஸ்டே போய் வந்து எனக்கு தலைவலிக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க சாப்பிட்டாங்க. Do the exact same concept exist in dentistry? எனக்கு பல்லு வலிக்குதுன்னு சொல்லி மாத்திரை போடுற ஆளுங்க இருக்காங்க. Is there something like that? Have you heard of something like that? It happens on a day-to-day basis. Well, அவங்கள பொறுத்த வரைக்கும் பல்லு வலி இப்ப எனக்கு தெரியும், பல்லு வலி மாத்திரை தலைவலி மாத்திரை, some of the tablets are almost the same. Okay. But what they do, they don't want to go and show to a dentist or anything, or to a doctor. அதனால ஒரு 10 வாட்டி மாத்திரை வாங்கிதான் போடுவாங்க. சில பேர் இருக்காங்க படிச்சவங்களும், educated and uneducated both, they do that. They just buy tablet and they just put. So that happens for a lot of things. பல்லு வலிக்கும் காமனா போறது, அது எப்போ ஒரு வீக்கமா மாறுதோ அந்த மாதிரி டைம்ல தான் what they do is they try to, okay fine, it's not stopping, like அது ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. மாத்திரை வாங்கி போறதே அவங்களுக்கு ஒரு ஹோம் ரெமெடி. ஸோ எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அது மாற போறது கிடையாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இட் கேன் பி சால்வ். மேபி ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் எ டேப்லெட், பெயின் இஸ் தேர், ஒரு 6 மாசத்துக்கு பிரச்சனையே வரலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே வரல அப்படின்னா 6 மாசம் கழிச்சு திருப்பி வீக்கமா வந்து நிற்கும். Probably if you had come 6 months before, the tooth could have been saved. Right now வீக்கம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அப்பயும் பல்லு சேவ் பண்ணலாம், முடியாது இல்ல. I'm giving an example where அந்த டைம்ல பல்லு சேவ் ஆகாத கண்டிஷன்லயும் இருக்கலாம். So what it means, like that is again a form of ignorance, and probably they're even either scared to go to a dentist, or probably they don't want to spend their time with a dentist, or even a doctor. டாக்டர்ட்ட போனாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க டென்டிஸ்ட போங்கன்னு சொல்ல போறாங்க. Not many do that. It depends on the type of practice they have. They don't refer, sometimes they don't refer patients, but most of the good doctors do. So again, they just give pain tablets, that's all. So ideally அதான் அது வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ்ல இருந்தா அது ஆரம்பிக்கணுமே தவிர there's no point in putting the blame on anyone. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வாங்குறாங்க. வாய்ப்புண்ணு, for example, a lot of them know வாய்ப்புண்ணு வருதுன்னா என்ன டெஃபிஷியன்சின்னு தெரியும். certain things are controllable. The problem is அது வந்து ஏன் அன்கண்ட்ரோலபிள் ஸ்டேஜுக்கு விட்டுட்டு மோசமாகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போவோம், or even a doctor, anything for that matter. When we go the early stage, it's going to be better for whom? Not for the doctor, but for the person themselves. Yeah. So அப்படி போனா வந்து தான் better எப்பயுமே. Okay. So இப்போ இந்த ஓவர் த கவுண்டர்ல பிரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்கன்றது சொல்றீங்க. So ஏற்கனவே டென்டிஸ்ட் விசிட் பண்ணியும் அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. Like they know that if they go to a dentist, this can be solved or this can be remedied. But still, இன்னைக்கு எனக்கு அவசரமா இருக்கு, I just want this pain to go off அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கில்லர்ஸ் போறவங்க இருக்காங்க. இருக்கலாம், depends on இல்ல based on your patient சொல்றேன். Like someone, இல்ல நான் போன தடவை வரல இங்க, I just bought a over the counter drug and I took it up. இல்ல probably இல்ல, அது depends on situations. Maybe for example போயிட்டு if the dentist says பல்ல எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா, so maybe the person might be scared, அடுத்த வாட்டி போனா பல்ல எடுத்துருவாங்கன்னு பயந்து போயிட்டு மாத்திரை வாங்கலாம். Or again, if the dentist is not available, he might go. Or if he doesn't trust the dentist, or if no one is around, anyone else is around, appa pannalam. I think the perception differs. More often what I do is I try to explain it to them as much as possible. Again, treatment, it's all up to them. Yeah. So, and see, pain is one factor. ஒரு இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா, when a person comes inside, most of them,
like if they don't have any awareness, they come with pain. They need a solution for it. They don't come with the expectation. சில பேர் வந்து கேட்பாங்க பல்ல எடுக்கணும்ன்றது வருவாங்க. But the concept is, for example, pain-ஓட வராங்க. We can either remove or we can either do a root canal and see. But they don't know that what we are going to do. So நம்ம சொல்ற solution வந்து all they need is a solution which is correct. So after that, whether they accept it or whether they don't accept it can அது வந்து நிறைய விஷயங்கள் நிறைய reasons வரலாம். Probably they can, some people will be willing for a root canal, but they might not be able to do it immediately. So அதுக்காக அதை வந்து postpone பண்ணுவாங்க. But there are a lot of reasons for that, probably. எனக்கு தெரியல. But that again is the bad form. So who will do that? Those are the people who don't want to take care of themselves. There are financial things that we cannot be it's not in our control. Yeah. So, but ஒரு பெயின்ன்ற ஒரு பாயிண்ட் போறப்ப அவங்க பாத்ர பயம் வரலாம், என்ன வேணா இருக்கலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஓகே. சோ இப்போ அது நெக்ஸ்ட் கண்டிப்பா. For example, if such type of patients come, I will emphasize a point to them that I already told you, they don't do that. Why do you want to create more trouble to yourself? I just make it a point to explain it to them. So ஒரு விஷயத்தை 2 வாட்டி சொன்னோம் அப்படின்னா அட்லீஸ்ட் the next time they won't do the same mistake again. Okay, so இப்போ டென்டிஸ்ட்ரிலயோ இல்ல எனி மெடிக்கல் பிராக்டிஸ்ல வந்து there is this concept of a doctor that you trust and go to every single time. So இது வந்து நம்ம patient loyalty ன்னு சொல்லலாம், இல்ல business perspectiveல customer loyalty ன்னு சொல்லலாம். So how loyal are customers in terms of dentistry? Like நான் dentist போய் விசிட் பண்ணனா, do they have this concept of repeatedly coming to the same dentist over and over again just because the patient understands the doctor or the doctor understands the patient is mutual? How do you think that works? No, that again basically trust தான். So allowing someone to treat you is again based on trust. You're comfortable with someone. Yeah, it's basic. It's like one good rapport. Patient doctor relationship is very important. To have someone to look into your teeth and do a treatment, like there are different treatments. Again, it's a lot of trust. Number one, they trust your ability. Number one, they trust that you're going to do a good job. And அந்த டைம்ல தான் வந்து it's better that they feel that there are people who do it like window shopping. போய் 10 பேர்ட்ட கேட்டு எங்க கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பண்றது வந்து I don't think it's personally good for them. When if some patient come like that, I'll be like, don't do this. If you want, go see a particular doctor, trust someone and carry your treatment with just with whom you're comfortable with. Right? Be open with that. இங்க பாதி பண்ணிட்டு அங்க போய் பாதி பண்றது அதெல்லாம் வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக மாறும். But most of them, I would say more than 90% of them, basically they trust, and that trust has to be there from both sides. I need to trust that they're telling me the right things, so they will trust that I'm doing the right work from them. There is இந்த இதுல வந்து இன்னொரு ஃபன்னியான காம்பினேஷன் என்னன்னா, the dentist sometimes will not be doing a right job. He might not be doing the right job. He might not be doing the perfect job, but the patient will still believe that. Right. So அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். It can either lead to a good thing or a bad thing, but the patient will still trust for a lot of reasons, experience, அந்த மாதிரி, or the way how they talk, and the reasons இருக்கு. But it has to be there for equal betterment. 2 பேரோட நல்லதுக்கும் வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்கிறது வந்து இருந்தாதான் பண்ண முடியும், நல்லா இருக்கும். If you are going to do it like I'm paying you, you do the service for me, it will again just be a normal business transaction மாதிரி ஆயிடும். அது தப்பாயிடும். It won't last long time. That's the problem. Okay. So இப்போ நான் ஜெனரலா டாக்டர் விசிட்ஸ் எல்லாம் போகும்போது I've had like different sets of doctors who have like consulted me ன்னு சொல்றேன். So I've had a doctor, அவரை பத்தி நான் ஒரு தனியா ஒரு blog கூட எழுதணும்னு வச்சிருக்கேன். This doctor நான் உள்ள போனோடனே எனக்கு 2 நாளா காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்க பேரு, உங்க வயசு, உங்களோட டயட் என்ன, நீங்க டெய்லி என்ன பண்ணுவீங்க, இது எனக்கு வரிசை ஆட்டில் சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டாரு. நான் உடனே இப்படி கேட்கறாருன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேர் இது, நான் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தென் ஹி செட் லைக் ஒரு நிறைய விஷயம் சொல்லிட்டு இதுதான் உங்க ப்ராப்ளம், இதுதான் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா சொன்னாரு. அண்ட் ஹி ரெஃப்யூஸ் டு டேக் மணி ஆல்சோ நினைக்கிறேன். நான் கன்சல்டிங் பண்ணதுக்கு இது வந்து நீங்க நார்மலா தண்ணி குடிச்சா சரியா போயிடும், ஏதோ ஒரு சின்ன ஒரு தண்ணி. ஸோ நீங்க அந்த மாதிரி சில பேருக்கு வந்து ஓகே இது ப்ராப்ளமே கிடையாது, உங்களுக்கு இது
பிரச்சனை கிடையாது, இது பண்ணீங்கன்னா போதும் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் எனி கன்சல்டேஷன் சொல்லி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிருக்கியா? Like something that not requiring you to do anything on them, but just giving them some verbal advice. Sometimes the treatment itself will not be necessary. Okay. So sometimes the treatment doesn't, me working on someone for some time will not be necessary. But medicines மட்டுமே போதுமான விஷயங்கள் இருக்கும். அது வந்து பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். எனி ஸ்மால் சேஞ்சஸ் ஆர் தேர், எனி ஸ்மால் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். பட் அகெயின் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீ அவர் கேட்டது வந்து ஹிஸ்ட்ரி, பேஷண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ அப்படி பண்றவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. அதான் சொல்றேன் இல்லையா, நீ வருது ஃபீவருக்காக வர, நீ வந்து எனக்கு ஃபீவர் எனக்கு மாத்திரை கொடுங்கன்னா உனக்கு தெரியும், அதுக்கு மேல உனக்கு தெரியாது. யூ டோன்ட் நோ வாட் எல்ஸ் டு டாக் அபவுட், பட் ஹீ நோஸ் வாட் டு ஆஸ்க் இல்லையா? So it cannot be just you come with a different perspective, but how he sees you will be a different thing. So reverse engineering பண்ற மாதிரி இருக்கும். இல்லதா, he needs to get an answer from you, like எப்படி அது ஆரம்பிச்சதுன்னு. அதான் சொன்னேன், பல்வலிக்கும் ஒரே மாத்திரை தான், தலைவலிக்கும் ஒரே மாத்திரை தான். பேராசிட்டமால் போட்டா ரெண்டுத்துக்குமே கேட்கும் ஓரளவுக்கு. பட் அதுக்குன்னு வந்துட்டு ஏன் வந்துச்சு இந்த காசை ட்ரீட் பண்ணாம நான் வந்து சும்மாவே மாத்திரை போட்டு, பல்லு வலியுமே தலைவலிக்கு சேர்த்துதான் வரும். இப்ப தல் வலிக்குதா தலைவலிக்குதா எங்க இருந்து எது ஆரம்பிக்குது, அதெல்லாம் அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கிளினிக்கல் அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் அந்த ஹிஸ்டரி வந்து இருந்தாதான் வந்து பண்ண முடியும். அண்ட் மோர் ஆஃபன் ஐ டேக் அ லாட் ஆஃப் டைம் வைல் டாக்கிங் டு பேஷண்ட்ஸ். அது நார்மல் கன்சல்டேஷனா இருந்தாலும் சரி. அது மெயின் ரீசன் வந்துட்டு என்ன சொல்றது, வாங்க பண்ணணும் அப்படி போங்க அப்படின்னா இட்ஸ் சம்டைம்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ப்ராப்பர்லி. When you talk to the patient, it actually works out well for their goodness, because end of the day they don't want to be seen as some product, like as someone, yeah. So they want that interaction, they need that proper explanation. So abdi irukkrappo it is a good thing to interact. That I probably think that is my basic nature. So பேசிதான் ஆகணும், பேசினாதான் புரியும். பட் சம்டைம்ஸ் in a busy practice it's difficult to do that. ஒரு கம்மியா பார்த்தாலுமே அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா when you are, because the whole thing talking to you and explaining to you itself is going to take 15-20 minutes sometimes. ஏன்னா நான் 100 வாட்டி சொல்லி இருப்பேன், ஒரு டென்டிஸ்ட் கிட்ட பேசுறப்போ உங்களுக்கு 2 நிமிஷத்துல புரிஞ்சிடலாம். பட் அதே விஷயம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டென்டிஸ்ட் வரவங்க, ஒரு கன்சல்டேஷன் வரவங்களுக்கு வந்து அது புரியணும்ன்ற இது இல்லையா. ஸோ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் இட் த ரைட் வே for them able to take a judgment. Sometimes they have a decision right immediately, அப்பவே அவங்க எடுக்க வேண்டிய டெசிஷன் இருக்கும். அது எப்படி எடுப்பாங்க? When they are in severe pain, they need that time, they need the time frame to think about it and go ahead. And அங்கதான் வருது, அங்கதான் ட்ரஸ்ட் வருது. So that's where the patient or trust comes in, whether this person is telling you that being the concept of. And taking fees totally it's up to the individual தான். என்னை பொறுத்த வரைக்கும் it is a skill based work. Okay, so if I feel that I have done some work, I will take. If I feel that my time has been beneficial to this person, I will take. If I feel that this person has wasted my time, I will take. Okay? If I feel that this person cannot afford, I will either reduce or I will not take. If they have wasted my time just by, you know, like நிறைய ரீசன்ஸ் இருக்கும். There are different types of, for example, businessல customers வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி they are not here for a treatment, they are here just to என்ன சொல்றது, to window shop, because they see it from a different point of view. Like they see it like buying product wherever the cheapest product is available. They don't want to cooperate, so they don't have the right mindset, they don't trust you at first. So அதுக்கும் வாங்கிதான் ஆகணும், because you don't want to see them again. Yeah, so it is again that's again இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. It depends on fees is secondary தான். For example, you can do so much. Sometimes you can do it depends. அது என்ன சொல்றது, public platform சொல்றதுக்குன்னு இல்லை. Sometimes we don't take from people who don't afford, who cannot afford. So இதுல ஒன்னும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. If you are not doing, if some person is not doing that, அப்பதான் you should wonder என்ன காசு வாங்கி சில பேருக்கு சொல்றது. Again அதுவும் நிறைய விஷயங்கள், நிறைய ரீசன்ஸ் வரும். ஏன்னா ஃபினான்ஸ் வந்து நான் இங்க முன்னாடி கொண்டு வந்தேன். Like dentistry and the amount of money that they are going to spend and the amount of treatment visits that they have to make வந்து entirely different ஆகும்.
நம்ம ஒரு காய்ச்சலுக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு தடவை டாக்டர் வச்சுட்டு வருவோம், ஒரு கோர்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் போடுவோம், சரியாயிருன்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் த நார்மல் திங். அண்ட் டென்டிஸ்ட்ரி எடுக்கும்போது வந்து ஒரு ரூட் கனால் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாவது கிரவுன் போடலாம், இல்லை டூத் இம்பாக்ட் இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பேர் வந்து இல்லை இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லியே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் டென்டிஸ்ட் அதனால விசிட் பண்ணாமல் இருக்கேன். இஃப் ஐ கோ விசிட் டென்டிஸ்ட் எனக்கு தெரியுதுக்கு இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் தட் நம்பர் டு பிசிக்கலி அஃபெக்ட்ங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் தட். நான் உன்னை ரெஃபர் கூட பண்ணிருக்கேன், பட் தேர் நாட் ஸ்டில் டூயிங் த ஆக்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபினான்ஷியல் ஃபேக்டர் வந்து ஹவு இஸ் இட் இம்பாக்டிங் பீப்புள், லைக் அதுவும் வந்து ஒரு பேரியரா இருக்காது இருக்கு. இல்ல, those who are aware, they are going to come and get their treatment done. Sometimes there are treatment options available based on the but வரவேல எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. A person wants to do, if a person can spend, if the same person whoever யாரா தெரிஞ்சவங்கள, if the same person could have spent going to a movie in Chennai and spending like 2-3 people, if they can go and they can spend on popcorn for 300 rupees and they can spend a movie, ஒரு மூவிக்கு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் செலவு பண்ண முடியும்னா, I don't think spending on yourself is a big problem. There are different reasons for financial constraints. அதான் சொன்னா, அது என்னோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஒருத்தருக்கு இருக்கு இல்லன்றத வச்சு என்னோட ட்ரீட்மெண்ட் பிளான் மாறாது. அவங்களுக்கு எது தேவையோ, அது எது நல்லதோ அதான் சொல்ல போறோம் இல்லையா. அந்த ஃபைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இட்ஸ் அப் டு them to decide. அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதான் சொன்னேன், அந்த மாதிரி வரப்போ இஃப் ஜென்யூன் இது வந்து ரீசன்ஸ், ஆல் டாக்டர்ஸ் டூ டேக் கேர் ஆஃப் தட். ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு டு, தே வில் ப்ரொவைட் them an alternative. அவ்வளோ என்ன சொல்றது, மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் ப்ராக்டிசஸ் தே டூ தட். I cannot guarantee how corporates work because that's entirely different. But private practices la அவங்க ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் கட்டாயமா அவங்களும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பண்ணாமலாம் இல்லை. கம்மியா பண்றது, if patients are not affordable, they will still do that. That's what it is never a question about whether I cannot judge someone with based on that. Sometimes they will have the money, but still they don't trust, still they don't want to. It's not my problem. Yeah, they will think preference basically. If they don't find time, again that's a different thing. So அது பட் இங்க மெயினா நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபைனான்சியல் இஷ்யூஸ் யோசிச்சு தே ஆர் அவாய்டிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்னா, தென் இட் இஸ் அ கன்சர்ன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் தே ஆர் அவாய்டிங் த ஓரல் ஹெல்த் இஷ்யூஸ்னா அது கன்சர்ன். அது எங்க அவாய்ட் பண்ணலாம்? if you're visiting a dentist right from the first, you have the habit of visiting the dentist quite often, once in 6 months, just for a normal consultation. சின்ன வயசுல இருந்தே அது பழக்கம் இருக்குது. 6 months 1 year போய் பார்க்கணும், பாக்குறப்போ சின்னதா தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் லைக் the problem had come overnight. எந்த பிரச்சனையும் ஓவர் நைட்ல வரப்போறது கிடையாது பல்லுல, unless it's an injury or something like that. அது unavoidable இல்லையா, sometimes accident trauma. அதர்வைஸ் எந்த பல்லுல பிரச்சனை, உனக்கு அந்த பல்லு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னேன், அது என்ன ஒரே நாள்ல வந்துச்சு இல்லையே, இது ரொம்ப நாளா இருந்துட்டே தானே இருந்துச்சு. ஸோ அப்ப அதை ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகுது இல்லையா. ஸோ தட் அகெயின் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யூ கேன் ரெடியூஸ் யுவர் ஃபைனான்சியல் பர்டன் வித் ஜஸ்ட் விசிட்டிங் த டென்டிஸ்ட் இட்செல்ஃப். No, there are people who talk and make you get a treatment done. That's different. But it is you're doing a treatment out of your own consent. Without your consent, nothing is going to happen. So it is important to know what is there. எனக்கு தெரியும்னு சொல்றதை விட போய் பார்த்து இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது முக்கியமான விஷயம். No one is going to force you to do anything. பண்ணிட்டு if you're able to do, you can plan and do. போகவே இல்லாம வந்துட்டு எனக்கு பண்ணலன்னா it is only going to create more problems. It is not going to give you any solution out of it. So that is the thing. So another question I wanted to ask you and the medical professionals, basically second opinion concept. It has always fascinated me because some doctor is telling me that you have this problem and this person says illa எனக்கு வந்து நீங்க சொல்றது எனக்கு நம்பிக்கை இல்ல, I want to consult another doctor and get this opinion to எப்படி சொல்றது, அவரும் அதேதான் சொல்றாரான்னு சொல்லி அது வந்து ஒரு காமன் ப்ராக்டிஸா டென்டிஸ்ட்ல இருக்கா? லைக் I know that they come to you the last time that they have pain and they know that it's going to do something for them. But general consultation இல்ல செக்அப்ஸ் வரும்போது வந்து let's say நீங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க, இந்த டூத் இருக்கிறதுனால இது வந்து பரவாயில்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் ஒப்பீனியன்ஸ் போறதுக்கு பீப்புள் இருக்காங்க.
நிறைய பேர் போவாங்க. அதுதான் அது அது வந்து சில பேர் வந்து சம்டைம் தே மைட் ஒரு எமர்ஜென்சி ஒரு பெயினுக்காக ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்துருப்பாங்க இல்லையா. சம்டைம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தே மைட் ஈவன் கோ பேக் டு தேர் நார்மல் டென்டிஸ்ட், ரெகுலர் டென்டிஸ்ட் கிட்ட கூட வந்து தே மைட் கோ. செகண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆர் வெரி காமன். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நினைச்சுப்பாங்க, மாத்திரையிலே சரியாகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் கன்வெர்ட் ஃபார் தி திங். இப்போ திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு வெளியோ அவர் தப்பா சொல்லிட்டாரு போல, அப்ப நம்ம வேற டென்டிஸ்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல ஒருத்தர் ரூட் கேனால் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேசிக் அதை ட்ரஸ்ட் தான் மேட்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் தே டோன்ட் டெல் யூ ஓகே ஓகே ஐ வில் கம் ஆஃப்டர் ஆஸ்கிங் எ செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் சம் அதர் டென்டிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டு போக மாட்டாங்க. இப்போ the same doctor, the two different doctors for example like this people, one saying that this condition requires a root canal treatment and the other person saying illa root canal தேவையில்லைன்றது, what is the like symptoms between these two? புரியல, கமகி. இல்ல இப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, நான் ஒரு டாக்டர் போறேன், அவர் வந்து ரூட் கேனல் பண்ணணும்னு சொல்றாரு, இன்னொரு டாக்டர் வந்து ரூட் கேனல் பண்ண வேணாம்னு சொல்றாரு. பட் தே ஆர் போத் ஷோயிங் தி சேம் கைண்ட் ஆஃப் டூத் டு देम. சோ அது டிஃபரன்ஸ் எப்படி வரும்? லைக் இஸ் இட் லைக் mandatory or is it not mandatory? டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் வெரி பிராட் திங். நான் வந்து அதை வந்து சும்மா அப்படியே சொல்லிட முடியாது. கிளினிக்கலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளினிக்கல்னா பல்லு எந்த கண்டிஷன்ல இருக்கு, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஏதாவது வீக்கோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம், இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம அவ்வளோ டெக்னிக்கலா போறோம். நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நான் ஒரு கன்சல்டன்ட்ட போறேன், லைக் ஒரு டென்டிஸ்ட்ட போறேன், அவர் சொல்றாரு இந்த மாதிரி, அவர் இதே தான் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு he says ஓகே நீங்க ரூட் கேனல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொருத்தர் வந்து இல்ல திஸ் இஸ் ஓகே யூ கேன் மேனேஜ் வித் இட்னு சொல்லிட்டு ரூட் கேனல் பண்ண வேணாம்னு சொல்றாரு. ஸோ இட் பேசிக்கலி டிபெண்ட்ஸ் ஆன் த டென்டிஸ்ட் எபிலிட்டி டு டூ இட். சாரி, எபிலிட்டி கூட வராது, த டென்டிஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன் த பர்சன்ஸ் ஹைஜீன்ற மாதிரி கன்சர்ன் ஆயிருக்குமா இல்ல? டு பி மோர் ஸ்பெசிபிக், ரூட் கெனால் பத்தி பேசுறப்போ பார்த்தோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் இஃப் இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஹேஸ் டு பி a root canal treatment that has to be done ன்னே வச்சுக்கலாம். Ideally the thing is the root canal has to be done, but two dentists have different opinion on that. Maybe one person will be like okay you can wait for some time, maybe it can be postponed for pain ரொம்ப இல்ல அதே சினாரியோ தான், பட் ஒருத்தர் பெயினே இல்ல கம்மியா தான் இருக்கு, maybe if he is not willing to do it immediately that can be postponed. தேவையே இல்லைன்ற ஒரே சினாரியோல தேவை இல்லைன்னு வராது, either it can be necessary or not necessary அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கட்டாயமா தேவையில்லைன்னு வராது unless, and again the most important thing there would be experience. So there have been many times when I felt like என்னோட கான்செப்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், it can be different with others. Each tooth has a life to live. Okay, if I feel that this tooth can be healthy, it can be chewed on for at least 6 months to 1 year, ப்ராப்ளம் இல்ல, கிளினிக் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ரே கிளினிக் எல்லாமே கிளினிக்கலா எல்லாம் பார்த்துட்டு இது வந்து நான் சொல்லிடுவேன், ரைட் நவ் ஐ வில் கிவ் யூ a filling and if it works out for some time okay கொஞ்ச நாள் கழிச்சு கூட if you want you can do அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். that depends on the experience of that particular person, that confidence that it can be managed later or no ஒரு difference இருக்கு. It can, if for example if I give a temporary filling on the same tooth and it can be managed for 6 months னு வெச்சுக்கோங்க, for example காக சொல்றேன், it will not be the scenario always. For the patient the same expense or the same treatment after 6 months means that அந்த 6 months அந்த பல்லுக்கு நம்ம ஒரு லைஃப் அடிஷனலா கொடுத்த மாதிரி தான். 6 monthsன்றது பாக்குறப்போ இப்போ ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் a long time, நம்மளுக்கு பேசுறப்போ 6 தான் தோணும். having a tooth for இப்போ இன்னைக்கு எடுக்கிறத விட ஒரு 6 மாசம் கழிச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, பின்னாடி பல்லு கடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் இல்லையா? அதே சேம் டு, பட் the only difference is I'll tell them if you have a pain in between please do come before we'll start with the root canal. That can happen immediately also, but making sure that the person knows about it, they are aware that this can happen to them. ஓகேங்க இது வேண்டாம்னு அனுப்பிச்சு விடக்கூடாது, இது பண்ண தேவையில்லைன்னு அனுப்பிச்சு விடுறது வந்து தப்பு. நீங்க பண்ணா இப்படி இருக்கும், பண்ணலன்னா இப்படி இருக்கும், இல்லாட்டி இந்த ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஒரு ஃபில்லிங் பண்ணணும்னா நமக்கு வந்து you can avoid this for some time and you can do it later. For example if the person is going abroad or something, போயிட்டு வந்து பண்ண முடிஞ்சா போயிட்டு வந்து பண்ணலாம், இல்லாட்டி டிராவல் பண்றப்போ பெயின் அதிகம் இருக்கும், so flight traveler so you can do it now itself னு சொல்லலாம். So
that decision depends on both sides. நம்ம எடுக்கிற டெசிஷனாவும் இருக்கும், அவங்க எடுக்கிற டெசிஷனாவும் இருக்கும். Right. And mainly experience, whether they know to handle that or not is important. Sometimes, you know, people get shocked. சில பேர் வந்து ரூட் கேனல்னு கட்டாயமா சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து இப்ப பண்ண வேண்டாம், ஒரு ஃபில்லிங் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், தேவைப்படுறப்ப பண்ணிக்கலாம். அப்படி அதுதான் அங்க முக்கியம். There that where you gain that trust in them, that you're not pushing to do something very immediately, that it can wait. So when I'm going to tell confidence, okay, they are going to be happy if that filling is going to be there for even 1 month, 2 months, 3 months, pain illama irukna, they are happy that it was there. The next time when they come for the treatment, they'll be like, neenga sonneenga correct ah da irukku, na pannikren. So which means we are going on the right side. Yeah, for example, if done the root canal earlier na, am I going to gain something na, or am I going to lose something na? Kadayadu. But I've made sure that the tooth has been alive for some more time. Root canal, it's going to be different. The tooth is no more alive. But I'm still giving that confidence in that patient that, you know, you can postpone it if necessary. Not always. எல்லாவற்றையும் அதை பண்ண முடியும். Yeah. So, மாத்திரை போட்டாலும் டெம்பரரியா தான் இருக்க போகுது. அந்த அவேர்னஸ் தான் முக்கியம். Like what you can expect. I cannot say that இல்ல பண்ணவே பண்ணாதீங்க, வலியே வரப்போறது இல்ல, அவர் சும்மா சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. They need to know what will happen. Because for them what is important is they need to expect. சடனா வந்துட்டு என்னது இப்படி சொன்னாங்களே அப்படி இருக்க கூடாது. They need to know what's been done to them and what can happen later also. தெரிஞ்சுக்கிட்டா it will be better on both sides. Okay. That is one example with root canal. So ஒரு சின்னதுதான், scenarios வந்து different-ஆ இருக்கும். So ஒருத்தர் ஒரு மாதிரி. So நான் ஏற்கனவே when I came on your podcast, Dr. Naga talks on the go, I had the same concept in Guru. I just want to re-emphasize on that. So what are some of the basic things that, you know, like நான் வந்து இதே எக்ஸாம்பிள் அப்படியே சொன்னேன். I start to like gargle every time I have a, you know, like a meal or anything. இப்போ வந்து எனக்கு ஒரு கான்சியஸ் விஷயம் ஆயிடுச்சு. இப்போ நேற்று கூட நவாப்பழம் சாப்பிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி நவாப்பழம் சாப்பிட்டுருந்தேன் அப்படின்னா I want that taste to be on my mouth for a long time. So I won't even drink water. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியுது, ஓகே இது இருந்துச்சுன்னா சம்திங் கேன் ஹேப்பன் சொல்லிட்டு நான் தண்ணி குடிக்கும் போதே வந்து காகுல் பண்ணி நான் இது பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ப்ரஷ் பண்ணி நான் குடிக்கிறேன். ஸோ இட் எப்படி சொல்றது, இட் டுக் மீ திஸ் லாங் டு டேக் திஸ் மச் ஆஃப் கேர் ஃபார் மை டீத். ஆஃப்டர் ஐ காட் டு நோ தட் ஓகே காகுல் பண்றது வந்து இட் கேன் பி இருக்கும். இப்போ நான் டீ காஃபி குடிக்கும்போது முன்னாடி காகுல்லாம் பண்ண மாட்டேன், மவுத் வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு டீ காஃபி குடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த டேஸ்ட் இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்கேன். விச் இஸ் ஆல்சோ ஐ திங்க் நேச்சுரல் டெண்டன்சி எனிபடி ஹூ ஈட்ஸ் சம்திங் அந்த டேஸ்ட் மவுத்ல இருக்குன்றது. ஏன்னா நான் வந்து முன்னாடி குடிச்சுனா அந்த டேஸ்ட் போயிடும் அப்படின்றதுக்காக கொடுக்க மாட்டேன். பட் ரைட் நோ ஐ அம் டூயிங் இட். ஸோ ஆஸ் அ டென்டிஸ்டா வந்து இப்போ நீ உன்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரலா டூத் கேருக்கு வந்து சில டிப்ஸ் கொடுப்ப, லைக் ஹவு டு பிரஷ் அண்ட் ஃபிளாஸ் எப்படி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சம் டிப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் சொல்லுவேன்? பேசிக்கா someone who is watching this can benefit out of it. See, it's not that no one knows basic tips. என்ன வந்து என்ன சொல்றது, like what do you know? உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்ன? as a layman or as a common person, you visited the dentist, முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்த, இப்போ என்னெல்லாம் பண்றீங்க? So how do you think about it? First வந்து I'll try to add on to that, or I'll try to remove something. Yeah, sure. So first வந்து brushing style. முன்னாடி வந்து நான் இப்படிதான் ப்ரஷ் பண்ணுவேன், அப்படியே ஒரு மாதிரி ப்ரஷ் பண்ணுவேன். அந்த கீழெல்லாம் எங்கேயுமே இது பண்ண மாட்டேன், பின்னாடி பல்லுக்கு பின்னாடி தான் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒன்றரை பேசினப்ப இந்த மாதிரி ப்ரஷ் வந்து இப்படி பண்ணணும், இந்த கிராக்ஸ் அண்ட் பேஸ்லாம் கீழெல்லாம் பண்ணணும். தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் அந்த கார்லிங் கான்செப்ட். அப்புறம் ஃப்ளாஸ் நீ சொல்லியிருக்க, பட் நான் ஃப்ளாஸ் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணல. நடுவில் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன், பட் இந்த பேண்டமிக்ல ஐ கான்ட் பை எ ஃப்ளாஸ் பேசிக்கலி. அண்ட் அதுக்கப்புறம் ப்ளஸ் எனக்கு வந்து நான் இது ஜங்க் ஃபுட்லாம் எதுவும் சாப்பிடாதனால எனக்கு ரொம்ப எதுவும் இது கிடையாது. லைக் ஐ டோன்ட் கெட், நான் சிக்கனுமே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு பல்லில் மாற்ற மாதிரி எதுவும் கான்சென்ட்ரேட் ஆகிட்டு, எங்கள் அப்பாலாம் கூட டூத் பிக் யூஸ் பண்ணுவாங்க பல்லில் ஸ்கின்ஸ்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி கான்செப்ட் கூட நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் பிரஷிங் அண்ட் கார்லிங் இஸ் வாட் ஐ டூ பேசிக்லி. அதை தவிர வேற வேறு இருக்கா? That's the common thing that we are used to it, and that is almost correct. So brushing techniques nu porappa nariya irukku, but that depends. அது ஒருத்தரோட கண்டிஷன் பொறுத்து, whether they are kids or whether they are elderly, அதை பொறுத்து இருக்கு, or young adult அதை பொறுத்து இருக்கு. Brushing again, like I said, you know, horizontally hard brush பண்றதுல யூஸே கிடையாது. It has to be like somewhat 45 degrees and you should push it out. இப்படி தள்ளுறோம், இப்போ மேல இருந்து பண்றப்ப இப்படி போகணும், மேல் பல்லு
இப்படி பண்ணாதான் அது பல்லுக்கு நடுவில் இருக்க அழுக்கு வரப்போகுது. அதே மாதிரி கீழ் பல் பண்றப்பையும் அப்படிதான் பண்ணணும். ஸோ தட் யூ ஆர் ட்ரைங் டு புஷ் அவுட் சம்திங். யூ நாட் ட்ரைங் டு ரிமூவ் எனி ஸ்டெயின் ஆர் அந்த மாதிரி தேக்கல. யூ ஆர் ட்ரைங் டு கிளீன் தட் பிளேஸ். இஃப் யூ வாண்ட் டு கிளீன் தட் பிளேஸ், ஒரு சோஃபானா ஒரு கார்னரை கிளீன் பண்ணாதான் கிளீன். சோஃபா பக்கத்துலயே சும்மா இது பண்ணிட்டு போனா அதுக்கு அந்த மாதிரி தான். ஸோ ஹாரிசான்டல் நம்ம ஒன்றும் இல்லை, இப்படி பண்றப்போ இட் டேக்ஸ் கேர் ஆஃப் ஆல் தி சர்ஃபேசஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் மார்னிங் அண்ட் நைட். ஸோ ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி கிவன் மெனி டைம்ஸ் ரீசன். ஸோ இட்ஸ் எனஃப் செட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், how much ever you clean, like soon after immediately soft debris வந்து எப்பயுமே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அதை வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரஷ் பண்ணிட்டே இருக்க முடியாது. தட் இஸ் நார்மல், தட் இஸ் நேச்சுரல். ஓகே, பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் சூன் ஆஃப்டர் யூ கெட் அப், மார்னிங் ஏன் ப்ரஷ் பண்ணணும்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே இல்லையா? ஏன் ப்ரஷ் பண்ணுவோம்? லைக் நைட்டு ஃபுல்லா வந்து கிருமிகள் சேரும், காலைல வந்து அதனால ப்ரஷ் பண்ணுவோம். அகெயின் இட்ஸ் நாட் மேட் ஸ்மெல் பிகாஸ் ஆஃப் த பாக்டீரியா தட் இஸ் க்ரோயிங் இன்சைட். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் எதுவுமே யாரும் எதுவும் பண்றது கிடையாது. சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், காலைல இருந்து நைட் வரைக்கும் ஏதாவது we have food for like 3 or 4 times, டீ காஃபி பண்ணிக்கிட்டே போயிட்டு திருப்பியும் நைட்டு ப்ரஷ் பண்றது இல்லை, அப்படியே தூங்குறோம். வாய் கொப்பளிக்கிறாங்க சில பேர். they do rinse சாப்பிட்டதுக்கு அப்புறம், மேபி ஆஃப்டர்நூன் ஆர் நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிப்பாங்க. that's all, but does not guarantee that all the thing is gone out. ஸோ அகெயின் நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டா யூ ஆர் மேக்கிங் ஷுர் தட் த பிளேஸ் இஸ் கிளீன். And when you sleep, the amount of microorganism that is going to grow will be comparatively less. Right. Yeah. So again, when you do it in morning and night, it's even more better. ரெண்டாவது, gargling வந்து my opinion is don't let anything be there on the tooth surface. Okay, so which means that எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, like you said, you enjoy the taste. Coffee, you take the taste, you enjoy coffee, tea, whatever you have. அதுக்கப்புறம் நல்லா gargle பண்ணாதான் பெட்டர். யூ டோன்ட் லைக், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சாக்லேட் சாப்பிட்றது கான்செப்ட் தான். அது வந்து டூத் சர்ஃபேஸ் இருக்க போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கிரியேட் மோர் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ தட் இஸ் அதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. அப்பார்ட் ஃப்ரம் வாட்டர், யூ டேக் எனி அதர் liquid food or solid food or semi-solid food, that is going to create some effect on the tooth surface. So when you don't want that to happen, you just gargle. Simple. Just you cannot say that you can't gargle at all. அது வந்து ஒரு it is the most lamest excuse anyone can say for not gargling after eating something. Biscuit, coffee, எங்க வேணா gargle பண்ணலாம். பட் here's the point where they say that, you know, நான் வெளியில இருப்பேன், ஆஃபீஸ்ல இருப்பேன், காஃபி குடிச்சிட்டு gargle. You have a restroom in the office. நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா, நான் தண்ணி குடிப்பேன். So நான் தண்ணி குடிச்சிடும். So that doesn't mean I have to spit it out. No, I think I told you that before as well. Yeah, so you don't have to be அவ்வளோ சாப்பிட தெரியுது, சாப்பிட்டது வாய்க்கு வெளியில துப்புறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோமோ அது அழுக்குன்னு. சம்டைம்ஸ் இட் இஸ் த சேம் ஃபுட் தட் யூ டேக்கன் 5 minutes பிஃபோர். அது வாய்க்கு பிடிச்சி அது முழுங்குறதுனால எந்த கெடுதலும் வரப்போறது கிடையாது. நீங்க சாப்பிட்டது நல்லதுன்னா அதுவும் நல்லதுதான். ப்ரொவைடட் யூ டேக்கன் அ குட் ஃபுட், ப்ராப்பர் ஃபுட். அது வாய் கொப்பளிக்கிறது தப்பு. பிஸ்கெட் சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கிறது என்ன ஆயிட போகுது? வாய் கொப்பளிச்சு முழுங்குறதுல ஒன்னா போறது கிடையாது. காஃபி குடிச்சு முழுங்கினால you are just going to have more caffeine inside, more diluted version, அவ்வளவுதான். So it is not going to affect you in any way or the other. So that is one thing. And floss, again, it is floss is important where you are not able to push out ஒரு பிரஷ் வச்சு பண்ண முடியாத விஷயங்களை பண்றதுக்கு தான் வந்து ஃப்ளாஸ் முக்கியமாகுது. வேர் யூ ஆர் ஏபிள் டு ரிமூவ் ஃபுட் ஃப்ரம், யூ நோ, பிட்வீன் த டூத் சர்ஃபேசஸ். ரெண்டு பல்லுக்கு நடுவில் மோர் ஆஃபன் ஃபைப்ரஸ் ஃபுட், வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன், அந்த மாதிரி மீட் ப்ராடக்ட்ஸ்லாம் போய் நிறைய மாட்டோம். குச்சி வச்சு எடுக்கிறது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. அது இட் வில் ஒன்லி ட்ரை டு புஷ் சம் ஃபுட் இன்சைட் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அது சேர்ந்துகிட்டே இருக்கும். அது தெரியாது. Only when it creates a problem in the gums, that itself will create a tooth problem. Correct. அப்பதான் வந்து நம்மளுக்கு அதோட இம்பாக்டே வந்து தெரியும். And there are a lot of things. Interdental brush இருக்கு, like to when they have there space இருக்கிறப்போ அதை clean குட்டி size brush எல்லாம் வரும். Then now you have electric toothbrushes, that is also good enough. அதுக்கப்புறம் I think people are more getting adapted to electric toothbrushes, which is a good thing. 7,000 rupees கிட்ட வருமா prices எல்லாம்?
பயங்கர பயங்கர பிரீமியம் ப்ராடக்ட். அப்படின்னு சொல்லலாம் பட் it's not worth 7,000 I would say, but depends on the brand da. You can still get the same thing for 1,000 rupees also, depending on the brand of it and depending on the functionalities of it. So it is a simple motor toothbrush, all of that. It is a power toothbrush. Actually நம்ம கையில பண்றது போல it will do நம்ம பிடிச்சா இல்ல, it has some specific motions, circular motions இருக்கு, vibratory motions. இப்போ இப்படி நம்ம பண்ணிட்டே இருக்கோம்ல, பட் அது இப்படி புடிச்சிட்டு இருந்தாலே அது வைப்ரேட் ஆகிற மோஷன் அங்க வந்துரும். நம்ம எந்த லொகேஷன் do the job. அது you just have to move. So it is a good thing, but depends. You don't அது வழியா you don't put too much of pressure on it. So அந்த ஆப்ஷன் இருக்கு. flosser னு ஒன்னு இருக்கு, வாட்டர் flosser, where like அது வந்து floss பண்ணா பல்லுக்கு நடுவுல இருக்கிற இதெல்லாம் வந்து இதாகும். Okay. And the simply do normal gloss, something that you use. Listerine mouthwash. Listerine is a brand name. So mouthwash நிறைய இருக்கு, depending on the condition. நிறைய இருக்கு, chlorhexidine, povidone, அது நிறைய இருக்கு, depends on the problem. என்ன சொல்றேன் இல்லையா, the practice that we have is we have ன்னு சொல்ல முடியாது, most of them what they have is ஒரு ரீசனை தெரிஞ்சுட்டு ஒரு மருந்து கொடுத்தா that person is going to follow that particular habit. ரீசனே தெரியாம இருந்தாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா he is going to follow it blindly. Sometimes he is also going to quit it without knowing why he is doing it ன்ற அளவுக்கு கூட it can go. So knowing what mouthwash to use, when not to use, who யார் யூஸ் பண்ணணும் யார் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுட்டு பண்ணா it is better. mouthwash வந்து it is not என்ன சொல்றது mandatory for everyone. Again, it is not necessary, complete necessity வந்து கிடையாது, depending on the condition. Not everyone has perfect oral health. So அப்படி பாக்குறப்ப நிறைய பேருக்கு யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு அவசியம் வந்துடலாம். Normal gargling is more than enough for most of them. Sometimes salt water gargling is more than enough. Sometimes oil pulling is good option. So அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. Okay. And these are the common things. Maybe if I remember something else, I'll let you know. Right. So எனக்கு இது ஒரே ஒரு அலைன்டு क्वेश्चन ஒன்று இருக்கு. I think அதே நான் கேட்டுறேன். ஏன்னா டங் கிளீனிங்ன்ற கான்செப்ட் வந்து நான் சின்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். I had tongue cleaners. And அது வந்து நான் கன்சிஸ்டண்டா பண்ணதே இல்லை. even though it is good while doing it, and அது பண்ணதுக்கு அப்புறம் I feel really fresh எல்லாமே இருக்கும். பட் அது நான் பண்ணதில்லை. ஸோ நான் இப்போ எப்படி பண்றேன் அப்படின்னா, லைக் ஏதாவது ரொம்ப இப்போ நான் சொன்ன நவாப்பழம் சாப்பிட்டு வந்து என்னோட நாக்கில் இருந்து என்டையெல்லாம் பர்பிள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஐ யூஸ் திஸ் அந்த ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும். ஸோ அதை வச்சு நானே டங் கூட க்ளீன் பண்ணிட்டேன். டங் கிளீனிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் டூத் கேர். இது எப்படின்னா ஒரு கம்பேரிசனோட சொல்றேன். டர்ம்ஸ் ஆஃப் ஓரல் ஹெல்த் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். ரீசன்ஸ் வை பீப்புள் கோ டு அ டென்டிஸ்ட் வந்து பல்லுல மட்டும்தான் பிரச்சனை மட்டும்தான் அவங்க டென்டிஸ்ட் கிட்டே போவாங்க. பட் வாட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் we are in land, okay, we are not in water. Okay, water வந்து 75% மேல தண்ணி தான் இருக்கு, கொஞ்சம் தான் நமக்கு வந்து லேண்ட்ல இருக்கோம். ஸோ now you see retrospectively வாயில பல்லோட ஏரியா அதிகமா இருக்கா, பல்ல சுத்தி இருக்கிற இடம் அதிகமா இருக்கா, லைக் இன்சைட் சீக்ஸ், டங், மேல இருக்க பேலட், wherever it is the oral region entirety, அதுல ஒரு பார்ட் தான் பல்லோட இது. இது எல்லாமே இதுதான், அதோட என்டையர் ஹைஜீன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ பேலட்ல வந்து பெருசாலுக்கு நிக்காது, பேலட்னா அண்ணம். ஸோ ஸ்மோக்கிங் பண்றப்ப வேணா அது அஃபெக்ட் ஆகும். சீக்ஸும் அந்த மாதிரிதான். டங் இஸ் a very very common area. லைக் சில பேருக்கு ஃபுட் டெபாசிட்ஸ் அங்க வந்து ரொம்ப நிறையவே போகும், அண்ட் சில பேருக்கு அதுவே அங்க கிருமிகள் வளர ஆரம்பிக்கும். ஸோ not everyone needs a tongue cleaning to be done, but பண்ணா அது depends. Like you said, you didn't feel like you need to know, but இப்போ வந்து பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கிறப்போ you did tongue cleaning. அது like I said, you know, conventional ways ன்னு பாக்குறப்போ this will come on the list on how to maintain. I believe in being specific. What you need, that's what you do. So அங்க நமக்கு தெரியும். For example, if I feel that the patient is having a good hygiene, tongue நல்லா மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட அதை பத்தி சொல்ல மாட்டேன். ஏன்னா with gargling itself it will be good for them. So தேவையான மாதிரி. பட் ஆனா வந்து சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியும்
அந்த அளவுக்கு there will be some damage on the tongue also. Damage as in debris இருக்கும். You will see some lesions growing on white areas, yellowish areas, நிறைய இருக்கும். அப்படி இருக்கிறப்போ you make it a point that when they don't do that, it is going to become bad. So it's normal, you don't have normal or okay, they are maintaining it well, இப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னா தேவை கிடையாது. பட் இல்ல அப்படின்னா I make sure that that is also being said out. One more important thing is like எப்படி வந்து பிரஷ் பண்றப்போ ஹார்டா போட்டு பிரஷ் பண்ணி பல்லையே தேய்ச்சி விட்டுருவாங்களோ அதே அளவுக்கு டங்லயும் வந்து பண்ற மக்கள் இருக்கிறாங்க. தேவையில்லாம ஓவர் ப்ரெஷர் கொடுக்குற அது வந்து தேவையில்லாத விஷயம். So you need to know how much pressure you need to put on the tongue also. It is again a soft tissue. Yeah. So that is why I don't tell everyone to do that. I mean like தேவைன்னா தான் பண்ணணும்ன்ற மாதிரி ஆயிடும். See like கன்வென்ஷனலா லிஸ்ட்ல வந்துருமே தவிர பார்த்துட்டு தேவை பண்ணணும் அப்படின்னா டங் கிளீனிங் வந்து கட்டாயமா இஸ் எசென்ஷியல், டெஃபினெட்லி எசென்ஷியல். பட் மே டிஃபர், ஒருத்தருக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கலாம். லைக் யூ செட் யூ didn't do all this time, பட் இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு. பட் ஆனா அது வந்து வெறும் டிஸ்கலரேஷன் தான் இருந்துச்சு இல்லையா? நவாப்பழத்தோட டிஸ்கலரேஷன் தான். நல்லா வாய்ப்பு பிடிச்சிருந்தா அதுவும் போயிருக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு பதிலா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சில பேருக்கு வந்து they will have நார்மல் அனாட்டமியே பார்த்தா அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷர்ஸ் இருக்கும், இல்லாட்டி நிறைய ஒரு ஹேரி டங்கா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் வந்து அழுக்கு நிறைய சேர ஆரம்பிக்கும். that happens, their hygiene can be very bad. Oil smell, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அவங்களுக்கு எல்லாம் கட்டாயமா வந்துட்டு they will have to do that. Cleaning also should be done. Tongue cleaning is also very essential for them. Okay. I think அதுலயே வந்து நிறைய விஷயம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். I think நான் உனக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நான் சம்டைம்ஸ் நான் ஒன்றும் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராடரா நான் கேட்கல. because I don't understand the entire concept of dentistry. Something that you want to tell the audience, இதை பத்தி this has to have எப்படி சொல்றது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இதுக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, தனி விதமான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குன்னா நீ tell the audience. I think with that we can conclude the episode. Something that எப்படி சொல்றது, maybe I didn't address it because நான் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பிரச்சனை கேட்டிருக்கேன். Maybe you would have seen like நிறைய பேஷண்ட்ஸ் கேட்டு நிறைய விஷயம் நிறைய பேஷண்ட்க்கு திருப்பி சொல்லி apart from all the basic things ஏதாவது nuances இருக்கா? இல்ல, from what you spoken, I think these are just basics. So நிறைய விஷயங்களை பத்தி நம்ம ஆக்சுவலா பேசலாம், but that itself will need a lot of time. So I can't say that இதை விட்டுட்டோம் இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல. We have spoken nothing. அதாவது இட்ஸ் வெரி 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 ஸ்மால். எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா ஜஸ்ட் டச் பண்ணிருப்போமே தவிர நத்திங் இன் இம்பாக்ட் இருக்கு. ரைட் நவ் மேபி டு டச் அப்பான் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் அவேர்னஸ் முக்கியமாயிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் right at this point of time, teleconsultations has become one of the biggest things. We used to do that before. Teleconsultation, telehealth consultation. Even though we cannot do treatment as far as dentistry is concerned, we can only see and prescribe tablets. So what I would suggest is right now if a patient is going for a right now that's the protocol that we are following. Have a teleconsultation first and then fix up an appointment and then see the patient, since to the COVID time. So adanala be yosikrom. So in the time la that is one thing which is very important. So from doctor's point of view, blind ah மாத்திரை மட்டும் தான் கொடுக்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. Like I said, I can tell the importance of how to maintain and how we can go about it. அது சொல்லலாம். From I think even just teleconsultation பார்த்துட்டு சும்மா விடாம patients should definitely follow it up whenever they get time. There is just about it. And one thing what I do is what I always tell my patients is they have this concept, ஒரு வாட்டி வந்துட்டா நிறைய வாட்டி வர ஒரு இது வரும். It is not magic. Things cannot be done in one appointment. Don't force yourselves to do things. Don't force a dentist. Don't force yourself. You might be busy, that is understandable, but எதையுமே பிளான் பண்ணி டைம்ல பண்ணோம் அப்படின்னா you can do it leisurely and at leisure and properly பண்ணலாம். Don't force yourself to do something. Take time. Always take an opinion. There's nothing wrong, but don't waste someone's time, but take an opinion, do it properly. So because
end of the day, when a patient is letting you to do some work on him, it takes a lot of trust for them to do. So from their side, what is important is அது வந்து கரெக்டா தாட் ப்ராசஸ் வச்சுட்டு பண்றது தான் அவங்க இது. The treatment doesn't end there. That is more important. Any treatment, it will require a follow up, like how progress, how it has been good. Ellame, like for example, even if you do a cleaning, if you do a filling, root canal, or you go for an implant procedure, we feel it is over then and there, but it is a treatment where you have to follow it up. Any treatment that is as far as dentistry is concerned, follow up வந்து டாக்டர்ஸ் கூப்பிடுறாங்க, கம்மியா தான் கூப்பிடுறாங்க. நிறைய பேர் ஃபாலோ, மோஸ்ட் ஆஃப் தெம் டோன்ட் கம் ஃபார் அ ஃபாலோ. தே திங்க் ஐ எம் ஃபைன், லெட் இஸ் பி இதுன்றது. அதுதான் வந்து இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இஃப் யூ கோ ஃபார் அ ஃபாலோ அப் ஃபார் அ ரிவ்யூ, like maybe once in 3 months, 6 months, just go visit the dentist, ask them if there is any problem. எனக்கு செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, நான் அடுத்து இப்பயே சீக்கிரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணலாம். Thereby what you're doing is you're making sure that the previous treatment is still good, it needs no intervention right now. And ஏதாவது future problem இருந்துச்சுன்னா அதையும் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். You don't have to wait for some pandemic to come. You don't have to wait for some big thing to happen for you to take. So that eventually improves the lifestyle, oral health improve on the. I'm very sure that rehabilitation, the entire having a good teeth will definitely improve the overall lifestyle of the person. From eating well to present themselves well. Very, very important. So that is the basic thing that I can finish this up with. So like lots more to talk, but this is one thing I can give some emphasis on. Super. Okay. Thank you so much, Naga. நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இதை கனெக்ட் பண்ணதே வந்து லைக் ரொம்ப டெக்னிக்கலா போனாலும் லாட் ஆஃப் பீப்புள் ஓன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் ஒரு கன்சல்டேஷன் இல்லாம வந்து நம்ம அதை பத்தி பேசுறது ஓன்ட் மேக் சென்ஸ்ன்ற மாதிரி ஐ தாட். அண்ட் அந்த பேசிக் இது தெரிஞ்சுன்னா மேபி இஃப் தே ஆர் இன் தி அவேர்னஸ் ஸ்டேஜ், மேபி தே வில் கன்சல்ட் தி டென்டிஸ்ட், தே வில் கன்சல்ட் சம்வன் which is to like properly take it care of. So இப்போ நான் எபிசோட் முடிக்கும் போது லைக் ஐ வாண்ட் யூ டு லைக் plug in your dentist thing in the video. So if anybody is seeing this, how do they reach out to you? And teleconsultation வந்து நீங்க பேசுறது மாதிரி, do you do teleconsultation at this time? Because a lot of people will do this. ஏன்னா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது I will have the description of your clinic and how they can reach out to you. Like அது வந்து just audience you can just talk to like potentially. Yeah, like for example teleconsultations எல்லாரும் எப்பயுமே பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே எப்பயும் I always give my phone number to my patients. It has always been there. Anytime they can reach out to me as far as my patients are concerned. My number is always on my Google page and website also. Before it is just a way to more, since some of them are not available on their practice, அது வந்து ஒரு இதுவா emphasize பண்றோம். But I'm always available provided I'm free, I'm not seeing any patients. They can contact me. I think we can probably put on my number later also. Right. Keklam, but again, like I said, as far as teleconsultation is concerned, you need to provide the right details, like whether we are doing a video call or we are going to do audio call. அது என்னன்னு தெரியணும். பார்க்காம எதுவுமே வந்து சொன்னா அது தப்பாயிடும். So at least photographs, some good photographs of the tooth surface, what is the problem. With that, we'll be able to do. Yeah, so that is the right way to do. They can always reach out to me. I hope I'll share my contact details. I think we can put it along with this video as well. And you are in Anna Nagar, right? So yeah, Chennai, Anna Nagar. If physically can they meet you like apart from consultation? Like I said, right now I'm open for walk-ins as of now, but it depends on how the COVID situations are going on. So இப்போதைக்கு what we suggest is anyone and everyone we are doing, they can always call and reach out and fix up an appointment. Let me know first what their problem is, and then all treatments are only appointment based. So that is unless it is an emergency, we cannot avoid. So treatment or consultations are sometimes okay. Adume first we are trying to go with online basis or call basis பண்ணிட்டு பார்க்கிறோம். I think at this moment that looks like very comfortable for everyone to avoid all this crowding issues, and it gives you a proper protocol, or it gives a proper way of doing things, to make sure that everything is safe for everyone. It's going on well, so I think that should be fine. And I feel that
doing that has actually helped a lot from patient's perspective and from my perspective also. Time management and everything has been really good for now. So Correct. I think that's the way to go forward, So, and as far as before, there people never used to follow their appointments. That was the biggest problem. And right now, if we don't follow, things are not going to happen. I think we have to respect each other. And at this moment, it is important that, most of the doctors, not just for me, most of the doctors, dentists, they're all open at their own risk. They know that when they are doing a treatment, they're also at equal risk of, during this pandemic time. So, apni irukappo, proper triage of first giving a call and then visiting them becomes easier for everyone. So right now they can reach me or at my Google page or my Instagram page. They can text me. Sometimes I might not pick up a call, so they can text me and get back to me. That's always possible. Right. Okay. Thank you so much, Naga. Thank you for this wonderful and amazing session about dentistry. And this episode is, I think, bigger than the normal. It's an average content. How long it's gone, so I don't know, but still, நிறைய பேச வேண்டியது இருக்கு. Still been. I think one hour famous debate, and I think it's better. I think so. People who are watching this video, if you want to reach out, Naga, he's in Chennai and he has a dental clinic in Anna Nagar. I'll link all the links in the description for you if you want to reach out. So teleconsultation is very important at this time, so you can always reach out to him on audio or video call. Thank you so much, Naga. It was a wonderful show, and we'll see you again in another video with another guest. Until then, this is Rajagun and Nagarathinam signing off. Take care. Bye-bye. Sure. Thank you.